வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் வட இலங்கை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 4 மணி நேரத்தில் இது ஒரு புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் உருவானால் இதுக்கு ஃபெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பெயரானது சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெயர். அதாவது இது அடுத்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இது புயலாக மாறினாலும் இது அடுத்த கட்ட நகர்வு வலுவிழந்து தான் அது கரையை கிடக்கும். ஏன் வலுவிழப்பது? அப்படிக்கான 3 காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, கடல் வெப்பநிலை தற்போது மிக குறைவாக உள்ளது வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள வட தமிழக கடற்கரை பகுதிகளில். பின்பு இந்த அரபிக்கடலில் குளிரலை அதிகமாக இருக்கின்றது. அப்போ இந்த புயலானது அரபிக்கடல் காற்றை குளிரலையுடன் இணைந்து, அதாவது வறண்ட காற்றை இணைந்து ஆன்டி கிளாக் வைஸில் இது இழுப்பதன் காரணமாக இந்த புயல் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ரெண்டாவது, இது கடல் பகுதியில் நடுக்கடல் பகுதியில் இருந்தால் தீவிரமடையும். இது கரைப்பகுதியை ஒட்டி நகர்வதன் காரணமாக இதுக்கு தீவிரமடையும் வாய்ப்பு மிக மிக குறைவு. அதாவது மழை வாய்ப்பை பொறுத்தவரை இது 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம தமிழக கடற்கரை ஒட்டி நீடிக்கும். இந்த புயல் வலுவிழந்து 29ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதாவது இதன் காரணமாக இன்று மாலை வரைக்கும் தென் தமிழகத்தில் மழை தொடர்ந்து நீடிக்கும். பல இடங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க தெரியும். அதே போல் வட தமிழக கடலோர பகுதிகளில் பார்த்திங்கன்னா, அதாவது தெற்காந்திராவில் இருந்து நாகப்பட்டினம் வரை இடப்பட்ட அந்த கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். இது பாதிக்கக்கூடிய மழை அந்தளவுக்கு இது புயல் கொடுக்காது. ஏன்னா இது வலுவிழந்து தான் ஒரு சாதாரண வீக் சர்க்குலேஷன் தான் கரையை கடக்க போகுது. அதன் காரணமாக ஒரு சில இடங்களில் கனமழை மிக கனமழை இருக்கும். அதிகனமழைக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஆனால் மிக கனமழை நிச்சயமாக பதிவாகும் அடுத்த 2 நாட்கள். ஸோ 29ஆம் தேதி வரைக்கும் இந்த புயலுக்கு உரிய சார்ந்த மழை இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும்? மறுபடியும் இந்த புயலுக்கு சார்ந்த மழை புயல் வலுவிழந்தவுடன், அது கரையை கடந்தவுடன், இல்லை கடல்லே வலுவிழந்தவுடன் பின்பு மீண்டும் கிழக்கு காற்று மூலியமாக கடலோர பகுதியில் மழை தொடங்கும். தற்போது இந்த புயல் கிழக்கு காற்றை தன் வசம் பயன்படுத்தி கொள்கின்றன. நீங்கள் பார்த்தால் தெரியும். அதாவது இது ஒரு சர்க்குலேஷன் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கிழக்கு காற்று வரும், இங்கேருந்து கிழக்கு காற்று வரும், இந்த இடத்துலேருந்து கிழக்கு காற்று வரும். இப்போ இந்த சர்க்குலேஷன் இல்லைன்னா என்னாகும்? இந்த காற்று எல்லாமே ஃபுல்லாகவே பரவும், ஈரப்பதம் ஃபுல்லாகவே பரவும். இங்கே ஒரு சர்க்குலேஷன் இருக்காது, புயல் இருக்குது. இங்கே ஒரு தாழ்மண்டலம், ஆழ்ந்த தாழ்மண்டலம் இருக்கிறதுனால இதை நோக்கி இந்த காற்றெல்லாம் குவியுது. அப்போ இந்த குவியிற இடத்துல மட்டும்தானே மழை இருக்கும். இங்கெல்லாம் மழை இருக்காதுல்ல. இங்கெல்லாம் மிதமான மழை தானே இருக்கும். எந்த இடத்துல காற்று குவிதல் இருக்கோ அந்த இடத்துல தான் மழை இருக்கும். ஒருவேளை இந்த புயல் வலுவிழந்து சாதாரணமாகிடுச்சுன்னா அப்போ என்ன, இந்த காற்றுலாம் ஒட்டுமொத்த ஈரப்பதமாக காற்று ஃபுல்லாக தமிழகம் முழுவதுமே பிரிஞ்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வரும். இப்போ இந்த இடத்துல புயல் இருக்கனால இதை நோக்கி இந்த காற்று போகுது. இந்த புயல் மேகக்கூட்டங்களில் அதை சுற்றி இந்த புயலை சுற்றி மேகக்கூட்டங்கள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அழுத்தம் உருவாகி ஸோ இது புயலாகி வலுவிழந்துடும் நிச்சயமாக. ஏன்னா புயல்னு அறிவிச்சிருவாங்க, கண்டிப்பாக வலுவிழந்துடும். 28ஆம் தேதியோட வலுவிழந்துடும். ஸோ இது வலுவிழக்கிற வரைக்கும் நிச்சயமாக வடகடலோர பகுதியில் மழை இருக்க தான் போகுது. ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாக நிச்சயமாக. ஆனால் வலுவிழந்து தான் கரையை கிடக்க போகுது. ஸோ இதனால் ஒரு பெரிய லெவலில் ஒரு காற்று பாதிப்பு எதுவுமே கிடையாது. மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 4 நாட்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். ஏன்னா கடல் காற்றானது இந்த இடத்துல பொதுவாக இந்த இடத்துல புயல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அலையழிச்சு இருக்கு. ஏன்னா ஸ்பீடாக காற்று நோக்கி போகுதில்ல. அப்போ கடல் அலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடம் பகுதி ஃபுல்லாகவே. அதனால் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையில் கடல் காற்று இருக்கும். சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். விண்டு கஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதிகப்படியாக. அதனால் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு இந்த புயல்னால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சில இடங்களில் டெல்டா ஒட்டியுள்ள பகுதியில் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஒட்டி பேஞ்சிருக்கு. பட் பெரிய லெவலில் இல்லை. இது ஒரு நார்மலான ஒரு மிக கனமழையாக தான் பேஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த ஒரு சர்க்குலேஷன் வருது. ஸோ அது பொதுவாகவே நம்ம நினைப்போம் அது புயல் இந்த அளவுக்கு உருவாயிருக்கு, ஏன் அந்த அளவுக்கு மழையே கொடுக்கல. ஆனால் சாதாரண ஒரு காற்று சுழற்சி எக்ஸ்ட்ரீம் ரெயின் கொடுத்துச்சு ராமேஸ்வரத்தில் 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னா அது எல்லாமே இயற்கையோட அமைப்பு தான். கரெக்டான இடத்துல காற்று குவிதல், மேகங்கள் கரெக்டாக அந்த இடத்துல அந்த இடத்துல அதிகமான ஈரப்பதம் இருந்துச்சு, மாய்ஸ்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாகவே இப்போ இந்த இடத்துல மேகங்கள் வருது அப்படின்னா இந்த மேகங்கள் ஒரு இடத்துலையே இந்த மேகங்கள் கரெக்டான காற்றுக்குதல் ஏற்பட்டு இந்த இடத்துலையே மேகங்கள் அடுத்தடுத்து ஈரப்பதமான மேகங்கள் மேலே உருவாக அந்த இடத்துல மாய்ஸ்டர் அதிகமாகும், ஈரப்பதம் அதிகமாகும். அப்போ அந்த இடத்துல பொதுவாகவே மழை அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் போன டைம் ராமேஸ்வரத்தில் 4 டேஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ரெயின் கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இது வலுவிழந்துடும். இது ஒரு புயலாக இருக்கனால வேகமாக கரையை நோக்கி இது ஃபர்தராக நகரத்துக்கு தான் முயற்சிக்கும். ஏன்னா இது கடலில் இருந்தால் தான் அது இன்டென்ஸாகவும் தீவிர புயலாகும். இது இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இலங்கை கரை ஒட்டி தமிழக கடற்கரை ஒட்டி இருக்கிறதுனால இதுக்கு தேவையான காற்று கிடைக்காது.
ஏன்னா ஈஸ்ட்லீஸ் கிழக்குலேருந்து வர காற்று தான் இருக்கும் தவிர அரபிக்கடலில் காற்றை இழுத்தாலும், ஏன்னா இங்கே ஆல்ரெடி குளிரலை இருக்குது ஃபுல்லாக வட இந்தியாவில். இந்த காற்றை வந்து உங்களுக்கு பாருங்கள் கன்னியாகுமரி வழியாக அந்த காற்று போகுதா வளைஞ்சு போய் இந்த புயலில் இதாகுது. அப்போ இந்த குளிரலை என்ன இங்கே போய் இந்த புயலில் போய் இதாகும்போது என்ன ஆகும், வறண்ட காற்று உள்ளே போகும்போது ஈரப்பதத்தை எடுத்து விட்டுரும். அப்போ வந்து வலுவிழந்துடும், அதுக்கு தேவையான சக்தி இருக்காது. அதனால் வலுவிழந்து தான் அது கரையை கிடக்கும் மோஸ்ட்லி நிச்சயமாக. அது கரையை கிடக்க விட இன்னும் துல்லியமாக இல்லை. ஆனால் தற்போது வந்து வட தமிழகத்தை ஒட்டி உள்ள பகுதியில் அது வரும், இதுக்கு கம்பல்சரி. ஸோ வட தமிழ் ஒட்டி உள்ள பகுதியில் கரையை கிடக்குமா, இல்லை வட தமிழகத்திலேயே அங்கேயே அது வலுவிழந்து சாதாரண கடல்லே செயலிழந்துருமா அப்படிங்கிறத அது நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஸோ மழை வாய்ப்பு நான் சொல்லிட்டேன். தென் தமிழகத்தில் இன்று மாலை வரைக்கும் இருக்கும், இந்த புயல் சார்ந்த மழை இருக்கும். வட கடலோர பகுதிகளில் அடுத்த 3 நாள் மழை இருக்கும். அதுக்கப்புறம் வலுவிழந்த பிறகு கிழக்கு காட்ட ஆரம்பிச்சு கடலோர பகுதியில் எப்பயும் போல் நார்மலாக மான்சூன் ரெயின் இருக்கும். திருப்பி அடுத்த சிஸ்டம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு மேலடுக்கு சுழற்சி ஃபார்ம் ஆகுது. அது இப்போதைக்கு நம்ம இது பண்ண முடியாது, அது சவுத் சைனா சைடில் இருக்குது. நம்ம அந்தமான் கிட்ட இந்த சைடு வரட்டும். அதுக்கப்புறம் அது வந்து தீவிரமாகுதா இல்லை தாழ்நிலையாக இருக்கா இல்லை வெறும் சர்க்குலேஷனாகவே அது வருதா அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாளை மற்றொரு வானொலியில் சந்திப்போம்.